ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரி உதிரியாக அப்படியே தம் போட்டு அப்படியே விறகடுப்பில் பண்ண தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். மட்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. நான் குக்கரில் வேக வைக்கல மட்டனை, பாத்திரத்திலேயே வேக வச்சு ஒரு சூப்பரான ஒரு தம் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொஞ்சம் எண்ணெய், ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 2 துண்டு பட்டை, அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் ஒரு 3 நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதான் பெருஞ்சீரகம், அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சின்னதாக 3 சேர்த்துருக்கேன், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டா 1 இது சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணறதுனால நான் வந்து இந்த காஞ்ச வத்தல் வந்து ஒரு 5 வத்தல் ஊற வச்சுருக்கேன். விதைகளை எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன், நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அது சேர்த்துக்கோங்க. இது வந்து இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு பேஸ்ட் அதையும் தனித்தனியாக நான் அரைச்சி வச்சு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி கூடுதலாகவும் பூண்டு கம்மியாகவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க வத்தல் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 வத்தல் இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் முதல்ல ரொம்ப காரமாக இருக்கும், அப்படி குழந்தைங்களாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 கொஞ்சமாக பாதி இது அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். அதனால் அந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்து 5 வத்தல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். 5 வத்தலை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி வந்து கலர் வந்து அப்படியே ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ரெட்டிஷ் கலரில் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணிக்கு. நேச்சுரலாக நான் மஞ்சப்பொடிலாம் சேர்க்கலை. இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன், அதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மட்டன் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா உங்கள் மட்டன் எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து இளம் கறியாக வாங்கினீங்கன்னா இந்த இதிலே நல்லா வெந்துடும். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஆனால் இப்படி வச்சோன்னா நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாட்டை வந்து நல்லா லிட்டு வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகும். அதனால் வந்து அதனாலேயே சீக்கிரம் வந்துடுச்சு. மட்டன் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி அதை ஒரு கை அளவுக்கு நறுக்கிக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கலாம், ஆனால் அதுவே நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு, அதனால் நான் வந்து வினிகர் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். லெமன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வினிகர் சேர்த்துக்கலாம், ஆனால் லெமன் தான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து பிரியாணி மசாலா அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ நறுக்கின புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க மட்டன் வெந்துடுச்சா அப்படின்னு. வெந்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1 கப் அளவுக்கு தண்ணி அந்த கிரேவியோடு இருந்துச்சு. டோட்டலாக 5 கப் ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். நான் வந்து 2 கப், அதாவது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி, 1/2 கிலோ அளவுக்கு அரிசி வந்து ஒரு கப்பில் 2 கப் வந்துச்சு. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இது வரும்போது நீங்கள் தம் போட்டுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
தண்ணி அளவு இதுதான். கிரேவியில் 1 கப் தண்ணி இருக்கும். அது போக நம்ம வந்து நான் 1க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மேலே வந்து புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடணும். இப்போ நம்மளோட பிரியாணி வந்து பொல நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு, நல்லா வெந்தும் இருந்துச்சு, ஆனால் உதிரி உதிரியாக இருந்துச்சு இந்த பிரியாணி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. மட்டன்லாம் அப்படி பஞ்சு போல் வெந்திருந்தது. மட்டன் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு போடுறத விட இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப தனி தான், பிரியாணியோட டேஸ்ட்டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.